வணக்கம். மாலை புரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை முக்கிய அறிவிப்பொன்று வெளியாகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள், மற்றவர்கள் நேரலையில் காண வேண்டும் என வேண்டுகோள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்த 68 பேர் உயிரிழந்த விவகாரம். சங்கராபுரம் அடுத்து சேஷசமுத்திரம் மாதவச்சேரி கிராமத்தில் சிபிஐ விசாரணை. தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட மத்திய குழு. நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் ஆய்வு. Our request is for 22% in January. Now still the clouds are very. நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்கு எதிரான வழக்கு. ஒண்டர்பார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாதம். சட்டமன்ற தேர்தலில் சொத்து விவரம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது புகார். காவல்துறை விசாரணையை தொடரலாம் எனவும் இபிஎஸ் முழு ஒத்துழைப்பு அளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்ட குழுவினர் சந்திப்பு. அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற சந்திப்பில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிட வலியுறுத்தல். டங்ஸ்டன் திட்டம் தொடர்பாக நாளை மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக வரும் என அண்ணாமலை தகவல். அரிட்டாப்பட்டியில் சுரங்கம் வராது என்ற உறுதியை பாஜக நிறைவேற்றும் என உறுதி. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி இறுதி விசாரணை. பொறியியல் கல்லூரிகள் தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அதன் அங்கீகாரம் சஸ்பெண்ட் செய்யப்படும். எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. திண்ணையில் அமர்ந்து வெட்டிப்பேச்சு பேசுவது போல் வெட்டிக்கதை பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து கொண்டு மக்களிடம் போய் கூறலாமா என்றும் கேள்வி. புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்கட்சி தலைவர் பேசலாமா? மக்கள் கிட்ட தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 10 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அதிமுகவினர் பதவிக்காக மட்டுமே டெல்லி சென்றதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டை 2013ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு. 2017-19 ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை மாநிலமா தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில தான் தமிழ்நாட்டை நாம் மீட்டு இருக்கிறோம். காபி பேஸ்ட் அறிக்கையை வெளியிடுவதன் மூலமே எடப்பாடியின் குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்டவை என்பது தெரியும் என முதலமைச்சர் சாடல். மக்கள் திட்டங்களுக்கு செய்யும் செலவை வெட்டி செலவு என எடப்பாடி கூறுகிறாரா என்றும் கேள்வி. இது தெரிஞ்சு தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். 505 வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மீதமுள்ள 116 வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என உறுதி. 505 நல்லா கவனிங்க.
கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த புதிய ஆட்சியர் அலுவலகம் கட்டப்படும். காரைக்குடியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாநகராட்சி அலுவலகம் கட்டப்படும் போன்ற 4 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சிவகங்கையில் மகளிர் சுய உதவி குழுவினரின் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். வணிகர்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு திமுக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அரசின் முயற்சிக்கு துணையாக இருக்கும் அமைப்பாக வணிகர் சங்கம் உள்ளது என்றும் புகழாரம். திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வணிகர்களுக்கு ஆதரவா உங்கள் நலனுக்கு செய்து வரக்கூடிய பணிகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதேபோல் நம்முடைய அரசினுடைய முயற்சிக்கெல்லாம் நீங்க துணையா இருக்கிற அமைப்பா நீங்க இருக்கீங்க. சிவகங்கையில் முதலமைச்சரை அன்போடு அப்பா என்று அழைத்த மாணவிகள். வீடியோ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு உசிரே நீதானே என்று நெகிழ்ச்சி கொண்ட முதலமைச்சர். ரொம்ப நிறைய பண்றீங்க சார். எங்களுக்காக புதுமை பெண்களிடம் கொண்டு வந்து எங்களோட காலேஜ் ஃபீஸ் ஏதோ எங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். அதெல்லாம் இங்க வந்து எங்களுக்காக ரொம்ப நிறைய பண்றீங்க. பெரியார் குறித்த தனது பேச்சுக்கான ஆதாரத்தை உரிய நேரத்தில் உரிய இடத்தில் காட்டுவேன் என சீமான் உறுதி. பிரபாகரனுடன் தான் இருக்கும் புகைப்படம் வெட்டி ஒட்டப்பட்டதாக கூறுபவர்கள் அதற்கான ஆதாரத்தை வெளியிட தயாரா எனவும் கேள்வி. அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்கிறேன். ஏன் கேட்குறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் வழக்க போட்டீங்க, நீங்கள் நிறுத்துவீல்ல, அங்கே சொல்கிறேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. தமிழர் மரபு கோட்டையை முற்றுகையிடுவது திராவிட மாடல் வீட்டை முற்றுகையிடுவது. பெரியார் உணர்வாளர்கள் நடத்திய போராட்டம் குறித்து சீமான் விமர்சனம். சலூன் கடையில் போய் முற்றுகிட்டீங்க, அவன் திராவிட மயிரெல்லாம் வெட்டி விடுறேன்ட்டான். அப்புறம் நீ என்ன வெட்டுக்கிறேன்? என்ன நீ முற்றுகையிடுற? முற்றுகைன்னு வச்சிருக்க. தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. உனக்கு பயந்துட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறேன் நீ. நீதிமன்றம் பிறப்பிக்கும் பிடிவாரண்டுகளை காவல்துறை முறையாக அமல்படுத்துவதில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. இந்த நிலை தொடர்ந்தால் விசாரணை நீதிமன்றங்களால் எப்படி விசாரணையை முடிக்க முடியும் எனவும் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் நான் குறிப்பிட்டு பேசிய ஞானசேகரன் வேறு என சபாநாயகர் அப்பாவு விளக்கம். நான் குற்றவாளி ஞானசேகரனைத்தான் தம்பி என கூறியதாக சர்ச்சையாக்கி விட்டதாகவும் பதில். இளைஞர்கள் யாரும் விஜய் கட்சிக்கு செல்லாத வகையில் அவர்களை மனமாற்றம் செய்ய வேண்டும். திமுக நிர்வாகிகளுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் அட்வைஸ். ஒவ்வொரு இளைஞனும் ஒரு 5 பேர் நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக வழங்காமல் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல்.
தரையை தேயும் அளவுக்கு ஊர்ந்து சென்று காலை பிடித்து முதல்வராகி அவர்களது கால்களையே வாரிவிட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி காட்டமாக பதில். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பசுமை விமான நிலையத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என அன்புமணி ராமதாஸ் கருத்து. ஏதோ சில காரணங்களுக்காக பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க திமுக அரசு உறுதியாக உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை கிரீம் சாலையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் எம்பி கதிர் ஆனந்த் நேரில் ஆஜர். கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், ரொக்கம் தொடர்பாக விசாரணை. இரண்டாயிரத்தி 19 இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கு. நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு பரிந்துரை. குவாரி உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்திப்பு. பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து எடுத்துரைத்தார். துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட சுமார் 2 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல். 1,13,00,000 மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்து சுங்கத்துறையினர் சென்னையை சேர்ந்த 2 விசாரணை. வேலியே பயிரை மேய்வது போல் காவல்துறையினரை குற்ற செயல்களில் ஈடுபடும் வழக்கை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது. தனியார் நிறுவன ஊழியரை காவல் அதிகாரி, ஐடி அலுவலர் கடத்திய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. பழனிக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு அனுமதியின்றி உணவு வழங்கினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. 1 கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து 7,525க்கும், சவரனுக்கு 60,200க்கும் விற்பனை. குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற அணிவகுப்பு ஒத்திகை. கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக அணிவகுப்பு நிகழ்ச்சி கோலாகலம். தொடர்ந்து ராணுவ கூட்டு சுபேதார் சரவணன் வி. வான்படை பிரிவினர் அம்பீதமாக அணிவகுப்பு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உணவு தேடி குடியிருப்புகளில் வலம் வரும் கரடி கூட்டம். தேயிலை தோட்டங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் கரடிகள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சம். சேலம் மாவட்டம் வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மருத்துவர்கள் குடியிருப்பு பகுதியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளால் மக்கள் கடும் அவதி. மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பான நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் சுத்தம் செய்யப்பட்டு கழிவுகள் அகற்றம்.
முதுமலை வனப்பகுதியில் மது பாட்டிலை எடுத்து வாயில் வைத்து குடிக்க முயற்சித்த குட்டி யானை. பிளாஸ்டிக் மற்றும் மது பாட்டில்களை வீசி செல்லும் சுற்றுலா பயணிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 5 இடங்களில் தொடர் திருட்டு. சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை. செங்கல்பட்டு அருகே தண்ணீர் பக்கெட்டில் தவறி விழுந்த 1 வயது ஆண் குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். குடிமை பணிகளுக்கான தேர்வுக்கு இன்று முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். 979 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு மே 25ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரியில் ஆழ்கடலுக்குள் திருமணம் செய்து அசத்திய காதல் ஜோடி. கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தி புதுவித விழிப்புணர்வு. அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. இருதரப்பு இடையே பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, நட்புறவை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தகவல். டெல்லியில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் வழங்குவதாக பாஜக வாக்குறுதி. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய், எல்கேஜி முதல் முதுகலை வரை இலவச கல்வி என ஏராளமான வாக்குறுதிகள் அறிவிப்பு. புஷ்பா 2 படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநர் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை. புஷ்பா 2 2,000 கோடி வசூலை நெருங்கிய நிலையில் அதிரடி ரெய்ட். மகாராஷ்டிரா மாநிலத்தில் புஷ்பக் விரைவு ரயில் பயணிகள் மீது மற்றொரு ரயில் மோதி விபத்து. 10 பேர் வரை பலியாகி இருக்கலாம் என அச்சம். மும்பை புனே அருகே விமானன் நகர் பகுதியில் சுவர் இடிந்ததால் முதல் மாடியில் இருந்து தலைகீழாக விழுந்த கார். அதிர்ச்சி கிளப்பும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசன டோக்கன் நாளை முதல் விநியோகம். அந்தந்த நாளுக்கான தரிசன நேரம் குறிப்பிட்டு வழங்கப்படும் என தேவஸ்தான அதிகாரிகள் தகவல். உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் பொருளாதார தடை விதிக்கப்படும். ரஷ்ய அதிபர் புதினுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. H-1B விசாக்களுக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். H-1B விசா மூலம் திறமையான சிறந்த ஊழியர்களை அமெரிக்க நிறுவனங்களில் பணியமர்த்த முடியும் என பேச்சு.